பேரன்பிற்கும் போற்றுதலுக்குரியமான போதகர்கள் அனைவர் மத்தியிலும் நான் ஒரு சிறு கருவியாக இருப்பதை நினைக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட எல்லோரும் தேவனை குறித்து நன்கு அறிந்தவர்கள், நன்றாக பிரசங்கிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஐயாவை முகமுகமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கவில்லை, அதற்கும் வரவில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்பது தெரியும், போதிக்க வேண்டும் அது எப்படி என்று தெரியும். ஆனால் உள்ளான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனமானதும் கண்களானதும் நம்முடைய வாழ்க்கையானதும் நேரமானதும் விட்டு கொடுக்காமல் பின்தங்கி இருக்கிறது. அது குறித்து சில ஆலோசனைகளை மாத்திரமே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக கர்த்தருடைய கிருபையினாலே அநேக பாடல்களை அடியேன் எழுதியிருக்கிறேன். அற்புதர் என்கிறதான டைட்டில் அநேக பாடல்கள் இருக்கிறது. இப்போ ஒரு பாடலை மாத்திரம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவும் அதை பாடும்படியமாகவும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? உச்சி வெயிலில் உட்கார வச்சுட்டு பாட வச்சா எப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதியானது. ஆமீன். ஹல்லேலூயா. வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், பூகம்பமே வந்தாலும், சுனாமியே வந்தாலும் கர்த்தரை துதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது வாசிக்கிறவங்க இருக்காங்களா? இல்லை. சரி, கைத்தாளமே நமக்கு ஆமாம் இசைதான். ஒரு குழந்தையானது, ஒரு சிறு பிள்ளையானது தகப்பனிடத்திலே கெஞ்சுவது போல இந்த பாடல் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு எளிய முறையில் இந்த பாடலில் நான் எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். தூங்காமல் ஜெபிக்க வரேன் தாங்கப்பா பாடல் யாருக்கெல்லாம் தெரியும்? ஆமீன். என்னுடைய 2வது புத்தகத்திலே நான் கவிதையாக எழுதி வைத்த வார்த்தைகள், தூங்காமல் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு வரம் ஒன்று வேண்டும், அது நிரந்தரமாய் மாற வேண்டும், சாத்தானை விரட்ட வேண்டும் என்று சொல்லி கவிதையாக எழுதியிருந்தேன். அதை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். ஸோ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு. ஹல்லேலூயா. முதல் புத்தகத்தை குறித்து 12ஆம் வால்யூமிலே என்னுடைய புத்தகத்தை குறித்து என்னுடைய ஆழமான அந்த சத்தியங்கள், வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் புதைந்திருக்கக்கூடிய சுவிசேஷம் என்கிற பாரம் அது வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே முதல் புத்தகத்தை அழிகின்றது அகிலம் என்கிற புத்தகத்திலே நான் எழுதின அந்த வார்த்தைகளை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் 11ஆம் வால்யூமிலே சொல்லியிருப்பார்கள். இன்னும் என் உறக்கம் என்கிறதான பல புத்தகங்கள் இப்போ ஐயாவிடத்தில் கொடுத்துருக்கிறேன். வாங்க ராசா வாங்க, லேடி ஸ்பெஷல், நியூ பாய்ஸ், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான. இந்த காலத்தில் வாலிபர்களாக வித்தியாசமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த குறிப்போடு கூட சில சம்பவங்களை, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை மாத்திரமாக தான் நான் புத்தகமாக எழுதியிருக்கிறேன், தவிர என்னுடைய சுய கருத்தோ சொந்தமான எழுத்துக்குள்ளே அல்ல. ஏனென்றால் 66 புத்தகங்கள் பல மனிதர்கள் வெவ்வேறு திசையிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். வெவ்வேறு திசையிலிருந்து 66 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 66 புத்தகங்களும் வெவ்வேறு திசையிலிருந்து வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களிலிருந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் இன்று நம்முடைய கரங்களிலே வேதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எழுதினவர் வேறு ஒருவராக இருக்கலாம், ஆனால் எழுத வைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நமக்குள் இருக்கிறதான ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாக எனக்கு கொடுத்த தாளந்துகளை நான் புத்தக வடிவிலே எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே எப்படியாயினும் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலே என்னால் முடிந்த சில காரியங்களிலே எழுத்தும் என்னுடைய ஒரு பங்காக இருக்கிறது. ஃபாதர் பெர்க்மன் சொல்லுவாங்க, முதல் புத்தகம் எது எழுதியிருந்தாலும் கேட்பார், பாபு மேலே என்ன புக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புத்தகத்தை நான் கொடுப்பேன். அருமையான நண்பர் சந்தியாக அவர்களும் எனக்கு முன்பாக தெரியாது, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறு புத்தகத்தை நான் பல வருடங்களுக்கு முன்பாக எழுதி வைத்திருந்தேன். இன்று அந்த புத்தகம் பலவிதமாக அச்சடித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்தும் எனக்கு சந்தோஷம்தான்.
இல்லையா? யார் எழுதினால் என்ன? வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு தானே. வாக்கு தத்தங்கள் புத்தகமும் ஸ்தோத்திர பலிங்கிற புத்தகமும். ஸ்தோத்திர பலி தான் நம்ம ஸ்தோத்திர பலி 1500ங்கிற ஒரு புத்தகத்தை முதலாக வெளியிட்டு இருந்தோம். அதை படித்து விட்டு எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தார். வாங்க ஒரு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி திரு விஜிபி செல்வராஜ் அவரிடத்தில் அறிமுகப்படுத்தி வைத்து கிட்டத்தட்ட அவர்களே அந்த புத்தகத்தை 500 புத்தகத்தை வாங்கினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து ஃபாதர் பெர்க்மன் சொல்கிறாரு, நீ எப்படியெல்லாம் எழுதுறியே, இந்த புத்தகத்தை மற்ற புத்தகத்தை விட உன்னோட புத்தகமானது வித்தியாசமாக இருக்க, எப்படி எழுதுறேன்னு கேட்குறப்போ நான் சொல்லுவேன், என்னோட ஒவ்வொரு பெருமைக்காக இல்லைங்க, உண்மையை சொல்கிறேன். நான் ஒவ்வொரு புத்தகத்தை எழுதும் பொழுதும் முழங்காலில் அமர்ந்து கொண்டு எழுது கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய கப்பல் பயணத்திலே, நான் கப்பலில் இன்ஜினியராக பொறியாளராக இருக்கும் பொழுது கிடைக்கிற நேரத்திலே அநேக வெவ்வேறு காரங்களுக்கு போவாங்க. வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு திசையை நோக்கி போவாங்க. சில தவறான காரியத்தை பார்ப்பாங்க, சில டிவியை பார்ப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டு, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஏதாகிலும் எழுதுவதற்கு தாங்க என்று சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் தான் இந்த புத்தகங்கள் இன்று உங்கள் கரங்களிலே தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முறை சாமி ஜெபத்தில் சொன்னார், நானே நிறைய புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அவர் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் புத்தகமாக எழுதுவார்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ எழுதுகிற எழுத்தானது பேனா வச்சு எழுதுறியா சாட்டையை வச்சு எழுதுறியான்னு கேட்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவிற்கு நம்மை எவ்வளவோ உபத்திரவப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் உபயோகப்படுத்தப்பட பாத்திரமாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் ஒருவரை தீர்மானித்து அவனை அழைத்தார் என்று சொன்னால் அந்த அழைப்பு ஒரு நாளும் வீணாகவே போனது கிடையாது. ஆகவே ஒரு பாடலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதன் பிறப்பாக நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உமக்கே ஆராதனை, நன்மை செய்பவரே உமக்கே ஆராதனை. இந்த உலகத்தில் அநேகருக்கு நன்றி சொல்லலாம், ஆனால் அந்த நன்றியெல்லாம் வீணாய் மறந்து போவார்கள். ஆனால் என் தகப்பனுக்கு சொல்லுகிற நன்றியானது அது பல நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு ஜீவ கிரீடத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக தகப்பன்கள் உருவாகலாம், மறைந்து போகலாம். ஆனால் நல்ல தகப்பனாக இருக்கக்கூடியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த நான் உணர்ந்து, ஆண்டவரே நான் பல வகையிலே சோர்ந்து போகிற வேலையெல்லாம் ஆண்டவர் என்னை தேர்ச்சுகிறது. அந்த வார்த்தைகளை நான் பாடலாய் எழுதியது உண்டு. கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் நான் எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன இவர் எதையும் பேசிகிட்டு இருக்கிறாரு, முடியெல்லாம் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறாரு. அது ஒரு காரணங்கள் இருக்குது. இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமீன். கிட்டத்தட்ட நான் எல்லா ஏற்கனவே இருந்த தமிழிசை மேடம்லாம் இருக்கட்டும் சரி, இப்போ இருக்கிற கவர்னராக இருக்கட்டும் சரி, எல்லாரையும் நான் ஈஸியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக அமர பண்ணுவேன். தாவீதுடைய வாழ்க்கை நடந்த சில சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஒரு சிறிய சரணம், ஒரு பல்லவி. சரிங்களா? ரெடியா? நல்ல தகப்பனே உமக்கே ஆராதனை, நன்மை செய்பவரே உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா? நல்ல தகப்பனே உமக்கே ஆராதனை, நன்மை செய்பவரே உமக்கே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. நல்ல தகப்பனே உமக்கே ஆராதனை, நன்மை செய்பவரே உமக்கே ஆராதனை. சரணம். நம்பி வந்த ஜனங்களை காப்பாற்றும் தெய்வமே உமக்கே ஆராதனை. நம்பி வரும் பொழுது
கைவிடாமல் மகனே மகளே வா என்று சொல்லி அனைத்து நம்மை என்ன செய்கிறாராம்? போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்பி வந்த ஜனங்களை காப்பாற்றும் தெய்வமே உமக்கே ஆராதனை. நல்ல உள்ளம் கொண்ட எங்கள் இயேசு தெய்வமே, நல்ல உள்ளம் கொண்ட எங்கள் இயேசு தெய்வமே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஆராதனை. ராஜா ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நல்ல தகப்பனே உமக்கே ஆராதனை. நன்மை செய்பவரே உமக்கே ஆராதனை. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பகலர்ச்சியின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை தேடி வந்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காற்றோடு கடலோடு பேசின எங்கள் தெய்வம், அத்தி மரத்தோடு பேசின எங்கள் தெய்வம், சாத்தானோடு கூட பேசின எங்கள் தெய்வம், ஆகாத மனிதர்களோடு கூட பேசின எங்கள் தெய்வம் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களோடு கூட ஆண்டவரே என்றென்றும் வாழ்கிற தெய்வமாக இருக்கிறபடியினாலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறபடியினாலே இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே மீதியான எல்லா நேரத்தையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரை. பேசுகிற அடியேனை மறைத்து மாம்ச சிந்தைகள் எல்லாம் அழித்து ஆண்டவரே தெய்வீக ஞானம் கொண்ட வார்த்தைகள் மாத்திரமே என் மூலமாய் புறப்படத்தக்கதாய் அற்புதம் செய்யுங்க ராஜா. நீரே வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தின் மூலமாகவும் எப்பொழுதும் எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியான துணை கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. போதும் பாருங்க, காகம் இந்த இடத்துல இந்த சம்பவத்திலே இந்த அத்தியாயத்திலே ஒரு 3 விதமான காரியங்கள் நான் பார்க்க போகிறோம். முதல் காரியம் காகம். காகத்துக்கு ஆப்போசிட் பார்க்கும் பொழுது கேரித் ஆறு. சொல்லுங்க பார்ப்போம். கேரித் ஆறு. இரண்டாவது விதவை ஆறு. அதன் பிரகாரமாக அடுத்து வரும்பொழுது சாரிபாத் ஊரு. சொல்லுங்க, சாரிபாத் ஊரு. அடுத்து 3வது ஒரு கேரக்டர் வருது, பிள்ளை. பிள்ளை உயிர் பெரு. அல்லேலூயா. ஆறு, ஊரு, உயிர் பெரு. ஆமென். சொல்லுங்க பாப்போம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆறு, ஊரு, உயிர் பெரு. அல்லேலூயா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன்றா இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது காகத்தை குறித்து அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை ஒரு குறிப்பாக சொல்லுகிறார். அடுத்து ஒரு விதவை வீட்டை குறித்து ஒரு ஊர் பேரை குறிப்பிடுகிறார். அடுத்து ஒரு பிள்ளையை சந்திக்கும் பொழுது அவனுக்கு உயிர் மீட்சி, ஒரு ஒரு உயிர்ப்பை தர வேண்டும் என்கிறதான ஒரு சத்தியத்தை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது 4 முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நீங்கள் வேதத்தில் எந்த கேள்வியை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் அளவிற்கு கர்த்தர் நமக்கு வேதத்தில் பக்கத்திலே ஒரு பதிலை வைத்திருக்கிறார். இன்று நாங்கள் வரும்பொழுது சகோதரத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டோம். மோசே என்பவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக போகும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழி அனுப்பி வைக்கிறார். ஆனால் அனுப்பி வைக்கிற நேரத்திலேயே என்ன செய்கிறாராம்? வழியிலேயே கொல்ல பார்க்கிறார்.
பாருங்க, அனுப்பி வைத்த தெய்வம் இடையிலே வழிமறித்து என்ன செய்கிறாரா? ஆமா, போட்டு தள்ளுவதற்கு ரெடியாகிறார். பாருங்க, ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுப்பி வைக்கிறார், ஆனா அனுப்பி வைக்கிற வேலையிலேயே கொல்ல பார்க்கிறார். காரணம் வாசித்து இருக்கிறோமா? மோசே புத்தகத்திலே நாம் வாசித்து இருக்கிறோமா? அதை சொல்லுங்க, காரணம் என்ன சொல்லுங்க? ஏன் கொல்ல பார்த்தார்? என்னங்கம்மா? விருத்த சேதனம் அந்த காலத்தில் சட்டங்கள் கிடையாது. விருத்த சேதனம் என்பது அந்த காலத்திலே சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை, சட்டமாகவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இவர் செய்த ஒரு பிழையானது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வாயாக உனக்கு ஆலோசனை தரத்தக்கதாக எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் அந்த இடத்தில் ஆயத்தப்படுத்துகிறேன். ஆனால் இவர் செய்த காரியம் என்ன? வா, நீ என் ஜோடியா வான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து சென்றுறார். பாருங்க, வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அதன் பிறகு அந்த சாப்டருக்கு அந்த அம்மா கூட இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் மாமனாரால் அனுப்பிவிடப்பட்ட அவங்க மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறாங்க? ஆமாம், மீண்டுமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் தான் திரும்பி வராங்க. ஏனென்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நமக்கு உயிர் மீட்பு. இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே எதிர்த்து நிற்பாராம். இன்னொரு காரியத்தை நாங்கள் பகிர்ந்தோம். ஒரு மாடு போகுது, அதன் மேலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. ஒரு பெட்டி கீழே விழுகிற வேளையில் தாங்கி பிடித்த ஊசா என்பவனை கர்த்தர் கொன்றார். ஏங்க, ஒரு பெட்டி ஒரு பைபிள் கீழே விழுதுன்னா பாஸ்டர் ஓடி ஓடி வந்து பிடிக்க மாட்டாரா? சொல்லுங்க, என்னங்கம்மா? கீழே எதுக்கு துணிகரம்? பெட்டி கீழே விழுது, பிடிக்கிறது துணிகரமா? சொல்லுங்க ஐயா, துணிகரமா? என்ன ஐயா, திடீர்னு ஃபேன் விழுது, அதுன்னு பாஸ்டா ஓடி வந்து பிடிக்கணும்? சொல்லுங்க, இல்லை இல்லை. ஸோ யார் பிடித்தாலும் நிற்கும். ஆனால் அந்த பெட்டி யாருடைய பெட்டி என்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெட்டி உங்கள் குழந்தையானது உங்கள் கரத்தில் இருக்கிறது, உங்கள் தோளில் இருக்கிறது. குழந்தை ஒரே மாதிரி ஒரே இடத்துல நிற்க, அது என்ன பண்ண திடீர்னு? ஆமாம், எம்புறப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பிடிப்பீங்க தானே? ஏங்க, அது கர்த்தருடைய பெட்டிங்க, கீழே விழாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒரு நாள் கீழே விழமாட்டோம். ஆனால் நான் விழுவேனோ என்று சொல்லி ஏங்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே முயற்சிக்கிற வேலை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீ வேலையை நீயே செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவார். பாதிப்பு நமக்கு தான். ரகசியம் புரிஞ்சுதுங்களா? ரகசியம் புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டியானது கர்த்தருடைய பெட்டி. அது ஒரு நாளும் தவறி கீழே விழவே விழாது. ஏனென்றால் மாடு மிரண்டது. மாடு மிரண்டதுக்கு காரணம் தேவனுடைய பிரசன்னம் அங்கு அதிகமாக இருந்தபடியினால தான் மாடு மிரண்டது, தவிர தானாக விழவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் பெட்டி கீழே விழுதல் சொல்லி தாங்கி பிடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையானதோ ஏதோ வகையில் கஷ்டப்படும் பொழுது நானா மாம்சீக முகமாக செயல்படும் வேளையிலே அந்த இடத்தில் வீழ்ச்சி தான் உருவாகும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ கர்த்தருக்கு என்னங்க வேலைங்க? ஆனால் தாவீது சொல்றார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் சரி, நாண்டு கொண்டு போனாலும் சரி, கர்த்தர் என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி கம்பீரமாக சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் பிரகாரமாக செயல்பட்டு 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 எல்லாமே வீணாக போயிட்டு இருக்குங்க. எல்லாமே வீணாக போயிட்டு இருக்கு. அதனால தான் இவர் சொல்கிறார், ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அவர் மன்னர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, இந்த இடத்துல வித்தியாசமான காரியங்கள் ஏற்பட போது, இப்படி ஆக போது, கர்த்தருடைய ஆணையின்படி கர்த்தருடைய பேரின்படி ஆணையிட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ என் பேரில் சத்தியத்தை சொல்லிட்ட, அதனால் நீ என்ன பண்ண, கொஞ்ச நாளைக்கு அந்த ஆற்றாண்டைக்கு போய் என்ன பண்ண இரு, உனக்கு நான் காக மூலமாக உணவை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே சில வேலைகளை சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு சில நேரம் என்ன பண்ணுறோம்? ஓடி ஒளிந்து கொள்வோம் அளவிற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நாமே நாட்களை முன்குறித்து வைத்திருக்கிறோம். நாளை வருகிற மரணத்திற்காக இன்று நாம் பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம், வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திலே. நாளை வருகிறது மரணம். ஆனாலும் இன்று எப்படியாவது யாரையாவது தாழ்த்தியாவது, யாரையாவது அடிச்சாவது, யாரையாவது ஏதாவது பண்ணி நாம் உயர வேண்டும் என்கிற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால தான் சில வேலைகளை பின்னடைவு, சில வேலைகளை பின்னடைவு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எலியாவை பார்த்து, மகனே
நீ கொஞ்ச நாள் அங்கே இரு, கொஞ்ச நாள் அங்கே இரு என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தில் 4 சம்பவங்கள். முதல் சம்பவத்தை பார்க்கும் பொழுது தாவீதின் மரணத்தை குறித்து இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்க்கும்போது சாலமோனுடைய அரசாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அந்த இஸ்ரவேலுடைய மக்களுடைய அரசாட்சி பிளவுபட்டு போனதாம். அடுத்த சம்பவங்கள் தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான ஒரு முன்னடையாளமாக எலியா என்கிறதான ஒரு தீர்க்க தரிசன வரலாறை அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 சம்பவங்களையும் வேதத்திலே இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். யார் எழுதினார்கள் என்று சொல்லி இதுவரை முன்குறிப்பாக சொல்லப்படவில்லை. ஆனால் இதனுடைய தத்துவங்கள், இதனுடைய ஞானங்கள், இதனுடைய சித்தாந்தங்கள், இதனுடைய வரைபடங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிச்சுவடை இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ அந்த இடத்துல போய் தங்கியிரு. சொன்னவர் யாரு? சொல்லுங்க, யாரு? அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக வாக்குத்தத்தங்களை அள்ளித்தருகிற தேவன் அல்ல. எடுத்த உடனே பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து கொண்டு வருகிற கடவுள் அல்ல. அவர் யார் என்பதை முழுவதுமாக அறிந்து கொண்ட பிறகுதான் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ போ, அந்த ஆற்றண்டையில இரு அப்படிங்கிறார். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆற்றண்டையில் இரு என்று சொன்னால் சொன்னவர் யார்? நீ போ, நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்றாரு. பாருங்க, கொஞ்ச நாள் இவங்க ரா முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ஐயா, ரா முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ரா முழுவதும் பிரயாசப்பட்டாங்கன்னா எது வரைக்கும் போய் மீன் பிடிச்சிருப்பாங்க? சொல்லுங்க. கரையில மீன் பிடிப்பாங்க. என்னங்கய்யா? ஆழத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஆழம் வரை ஒன்றுமே அகப்படவில்லை என்று சோர்ந்து போகிற வேலையில் ஆண்டவர் சொல்ல, ஏப்பா இன்னும் கொஞ்சம் தொழுவு போப்பா. இவங்க அந்த வார்த்தை கேட்டு, என்ன ஆண்டவர், என்னங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த மீனவன், நாங்கள் டெய்லி மீன் பிடிக்கிற நாங்கள், எங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பாகல எவ்வளவு இருக்கும் மீனுன்னு? நீ புதுசாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலங்க, கேள்வி கேட்கல. அந்த வார்த்தையை அவர் என்ன சொன்னார்களா? ஏற்றுக்கொண்டு போனார்கள். போய் வரும்பொழுது எப்படி இருந்ததா? பல மடங்கு ஆசீர்வாதம். கைகள் தட்டி சொல்லுங்க பார்ப்போம், பல மடங்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் சொன்னவர் யார் என்று அறிந்திருக்கிறார்கள். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்கிற வார்த்தையை உண்மையாய் அறிந்திருக்கிறபடியினாலே அந்த வார்த்தையை கண்மூடித்தனமாக நம்பினார்கள். இவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். என் தேவன் எனக்கு சொன்னார், அந்த ஆற்றண்டையினால் போனால் நிச்சயமாக எனக்கு அந்த தண்ணீர் வற்றாதபடிக்கு எனக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை தருவார் என்று சொல்லி நம்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறாருங்க. நீங்க தப்பு செஞ்சா கூட மன்னிப்பாரு. ஆனால் சிலுவையில் மரிக்கும் பொழுது ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, ஆண்டவரை இவர்கள் இன்னதென்று செய்யாது இருக்கிறார்கள் என்று சொல்லி. அறியாது இருக்கிறோம், இன்னும் நான் யார் என்பதை இன்னும் அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமூச்சோடு மரணத்தை சவித்தாருங்க. நான் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறோம். உண்மைதானே? சொல்லுங்களேன், உண்மையா உண்மை இல்லையா? தேவனை அறிந்திருப்போமானால் நாம் பக்கத்தில் போய் நின்று ஐயா தாங்கன்னு கேட்க மாட்டோம். தேவன் எனக்கும் தருவார் என்கிற நம்பிக்கையிலே நாம் ஐயா செய்கிறார் பார்த்தீங்களா? இதே மாதிரி பன்மடங்கு உங்களையும் செய்ய வைப்பார். ஆண்டவர் பட்சபாதம் செய்கிற தேவன் அல்ல, பாகுபாடு வாக்குற தேவன் அல்ல, அவர் கொடுக்கிற தெய்வம். ஆமென். அதாவது நம்ம நினைக்கலாம், இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோம், இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே சந்திச்சிட்டோம், ஒன்றுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்லி ஏங்கலாம். வாழ்க்கையில் தேவனை நாம் முழுவதுமாக அறிந்தோம் என்று சொன்னால் ரகசியங்க. ஒரு தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாக்கு பயப்படேன். ஏனென்றால் சொல்லுங்க, அந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மாமன் என்ன பண்ணுறாரு? மாமனார் அந்த மரண இருள் பள்ளத்தாக்கு கீழே அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த பள்ளத்தாக்கில் நுழைஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வேலோடும் வாளோடும் என்ன பண்றாராம்? சவுல் நடக்கிறாராம்.
வேலோடும் வாளோட சவுல் நடக்கிறாரு. அதனுடைய நிழலை பார்த்து பயந்து அவர் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் என்னை முன்குறித்தவர் ஆண்டவர். சொல்லுங்க. சொந்த சகோதரர்கள் எல்லாம் அவனை பார்த்து, எதுக்கு நீங்க வந்த, போ ஆடு மாடு மேய் அப்படின்னாங்க. அப்பங்காரன் கூட பிள்ளையை மறந்துட்டாங்க. ஆண்டவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே இன்று உங்களை அழைத்த தெய்வம், அன்று அழைத்த தெய்வம் உங்களை இன்று உட்கார வச்சிருக்கிறாரு. உண்மைதானே? உண்மைதானே? நான் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து மாசமான ஒரு சாமியை கும்பிடுவேன். மாதத்துக்கே எங்களுக்கு ஒரு சாமி. ஆடி மாதம் வந்தால் இந்த சாமி, மார்கழி மாதம் வந்தால் அந்த சாமி. இல்லைங்களா? இப்போ ஆடி மாதம் வந்துச்சு. அதில் எங்கள் ஊர்லாம் சென்னையில் கூழ் ஊற்றுவாங்க. தெரியுமா? தெரியாதா? புரட்டாசி மந்தம் வந்தால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் சேவை போட்டு திருப்பதி போவாங்க. நான் இப்படி மாதம் மொட்டை போட்டு எனக்கு முடி கொட்டாமல் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி தேவனை சார்ந்து வாழ்ந்த, அதாவது ஆனால் தெய்வ பக்தி அதிகமாக இருந்தது. அதான் வேத வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆனால் வீணான கடவுளை வணங்கினேன், வீணா போகிற வேலையில் விண்ணக தேவனை நோக்கி பார்த்தேன், இன்று உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் தாவீது என்பவனை புறந்தள்ளினார்கள் குடும்பத்தார். அவன் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். இவர் வர்றார், எப்போ வேற யாரும் இல்லையா அவன் குடும்பத்தில்? அங்கே ஒரு பையன் இருக்கிறான். சரியா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், அவனை வரவை அப்படிங்கிறப்போ இவனை கூப்பிட்டு வராங்க. உங்கள் அப்பா அவனை கூப்பிடுறாரு. இவன் பயந்து வரான் தாவீது. ஐயோ, ஒருவேளை நான் ஆடு எதாவது மிஸ் ஆகிடுச்சா, இல்லை வேற ஏதாவது ஆயிடுச்சா, எதுக்கு எங்கள் அப்பா என்னை கூப்பிடுறாரு? அவனை பயந்து வரான். ஆனால் பயந்து வந்த காலத்துங்களிலே கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆளுகை செய்யக்கூடிய அளவிற்கு மாற்றி இருக்கிறார். அடிமை தனத்திலிருந்து வாழ்ந்துகிற ஜனங்களை ஆளும்படியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தில் சொல்ல வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அவர்கள் ஆழ்வார்கள் என்கிறது அது நிச்சயமாமே. ஆள பிறந்த நாம் அடிமையிலாக வாழக்கூடாது என்பது என் வேத நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் பயந்தான். ஐயோ, ஆண்டவர் என்றோ என்னை முன்குறித்தாரு, ஆனால் இன்று என்னை சாகடிப்பாரா என்று சொல்லி அஞ்சவில்லை, பயந்து நடுங்கி ஓடவில்லை. ஆனால் அவன் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வைத்தான். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே. அல்லேலூயா. என் தேவன் ஒரு நாள் நம்மை புறம்பே தள்ளுவதே கிடையாதுங்க. தீக்குச்சி ஆனது தீக்கிரை ஆனாலும் தீபம் தருவதை ஒரு நாள் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்பங்காரன் தாவீதை அனுப்பி சொல்றாரு, எப்பா அவங்க அண்ணெல்லாம் அந்த போர் முனையில் இருக்கிறான், அங்கே சண்டை போடுறதுக்காக நிற்கிறானுங்க, நீ போய் என்ன பண்ணு, சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு அடையாளத்தை வாங்கிவான்னு சொன்னது. சாப்பாடை கொடுத்துட்டு, நான்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஸ்கூல் போகிறப்பெல்லாம் மட்டம் போட்டுட்டு அந்த டிஃபன் பாக்ஸெல்லாம் கழுவாமல் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டுட்டு ஆமாம் வீட்டுக்கு கொண்டு போவேன். ஏன்னா ஸ்கூலில் சாப்பிட்டா மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக. அதேமாதிரி சின்ன வயசில் தாவீதானவர் சில தவறுகள் செய்திருக்கலாம் என்பதற்காக அப்பங்காரன் என்ன பண்ணுறாரு, நீ வர்றப்போ ஒரு அடையாளத்தை வாங்கிவா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தார். உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான, உங்களை வெட்கப்படுத்துகிறதான எல்லா ஸ்தலத்திற்கு முன்பாக, எல்லா மனிதர்களுக்கு முன்பாக, எல்லாம் புறந்தள்ளுகிறதான புறவாய்களுக்கு முன்பாக கர்த்தர் கோலியாத்தின் தலையை ஒரு அடையாளமாக மாற்றினார். அப்பாவா இருக்க, அம்மாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன நீ அவமானப்படுத்துறியா? என் தேவனுக்கு முன்பாக நிற்கிறபடியினாலே, என் தேவனுக்குள் வாழ்கிறபடினாலே, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே இதோ நீ கேட்ட அடையாளம் இருந்த இடத்திலே உயர்த்துகிற தேவன் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் எலியா என்கிறதான மனிதன், என் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் சொல்கிறபடி நான் அந்த இடத்தில் போல் அமர்வேன் என்று சொல்லி அமர்ந்தார். கர்த்தர் பாருங்க, ஒரு துர்பறவை மனிதனிடத்தில் சின்ன பிள்ளைங்களா போச்சுன்னா என்ன பண்ண, அந்த பறவை கொத்தி பிடிங்கிட்டு ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. நான்
கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு காரியத்தை யோசித்தேன். எல்லா பறவைகளையும் மனிதர்கள் என்ன செய்வதில்லை, அழைத்து உணவு கொடுப்பது கிடையாது. உண்மைதானே? எல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, காக்கா யாரா வளர்ப்போமா? ஆனால் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை வச்சுட்டு அதை கூப்பிடுவாங்க. கா கா கான்னு கூப்பிட்டீங்களா? இருக்கீங்களா? சொல்லுங்கள். உண்மையாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். கூப்பிட்டு இருப்போம் இல்லையா? அதன் மொழியில் பேசி அதில் என்ன பண்ணுவோம், காஹா கா கான்னு அழைப்போம். பாருங்க, அது என்னைக்கோ செய்த ஒரு உதவி. அது என்னைக்கோ செய்த ஒரு உதவியை இன்று வரை மனிதர்கள் மறக்காமல் அதை உணவு கொண்டு இருக்கிறார்கள். புரியலையோ? சொல்லுங்க. ரகசியம் புரிஞ்சிச்சிங்களா? இன்று வரை காகத்திற்கு நாம் ஏன் உணவு அளிக்கிறோம்? ஏங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே கர்த்தர் அவர்களை மறக்காமல் என்ன செய்கிறாராம்? ஹல்லேலூயா. ஸோ அந்த காகத்திற்கு ஆண்டவர் அன்று கட்டளை இட்டார். அந்த கட்டளையில் ஒரு மனிதனை போஷித்தபடியினாலே இன்று வரை அதற்கு கைமாறாக நன்மைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஐயா சொன்ன வார்த்தையின்படி ஒரு சதுரடிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் பெரிய இடத்தை கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் என்று யார் என்று அறிந்து கொண்டான். ஆனால் இவன் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சும்மா தூங்கல, ஆனால் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்திற்கு கேட்டாது போல பாருங்க, இல்லாத இடத்திலிருந்து ஜெபிக்கிறதாங்க ஜெப வீரர். இது எனக்கு வராது, இது வராதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் அதற்காக ஜெபிப்பவன் தான் ஜெப வீரன். அல்லேலூயா. யாரை நீங்கள் உதாசீனப்படுத்தவே கூடாது. மார்க்கு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை உண்டு, 2, 3, 4 அப்படின்னு வச்சுப்போமே. 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே 4 பேர் இருந்தார்களாம். ஒருவனை ஒரு சுமப்பதற்காக முக்கியமாக 4 பேர் நமக்கு அவசியமாக இருக்கிறார்கள். எடுத்து வாசிங்களதை. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4 பேர். இப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணா, பைக்கில் போயிட்டே இருக்கிறான். பைக்கில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சிக்னல் விழுந்துடுச்சு. சிக்னல் விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு, பின்னாடி ஒருத்தர் இடிச்சிட்டார், ஒரு பெரியவர் இடிச்சிட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல போயிட்டு சண்டை போடுறான். ஏன் என்னை இடித்த? ஐயா, பிரேக்கு போடுறப்போ எப்போ நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறதுனால நான் அவசரத்தில் இருந்தபடினால அது இடிச்சிட்டேன், மன்னிக்கன்னு சொல்கிறான். அடிக்க போயிட்டு எல்லோரும் சமரசம் பண்ணி மறந்து போகிறான். 2வது சிக்னல் வருது. அந்த சிக்னல் வர்றப்போ அங்கே ஒருவர் கேட்குறாரு, நான் அவசரமாக போனோம், என் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் எனக்கு அடுத்த சிக்னலில் கொண்டு விடணும் அப்படிங்கிறான். ஆனால் இவர் சொல்கிறாரு, அந்த பைக்கு ஒட்டி நான் முன்ன பின் தெரியாத ஆட்கள்லாம் நான் வண்டியில் ஏற்றுறது கிடையாது, அதனால் போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. 3வது சிக்னல் வருது. அந்த இடத்துல கேட்குறான், ஐயா தானம் தர்மம் ஏதாவது பண்ணுங்க, நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன், கஷ்டப்படுறேன். அப்போ இவன் சொல்கிறான், ஏய் கை கால் நல்லா தானே இருக்குது, போய் நீ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசிட்டு போகிறான், வேகமாக போகிறான். ஏன்னா வேலைக்கு போகிறது அவசரமாகிறபடினாலே போயிட்டே இருக்கிறான். திடீர்னு வேற ஒரு சிக்னல் வர்றதுக்கு முன்பாகவே ஒரு லைட் கம்பத்தில் மோதி கீழே போய் விழுந்துடுறான். கீழே போய் விழுந்தவுடன் எல்லாரும் ஜனங்கள் கூடி இருக்கு. இன்றைக்கி தான் நிறைய பேர் எல்லாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி தானே இருப்பாங்க இல்லைங்களா? அவனை காப்பாற்றுறது யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஃபோன் எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, டக்குன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஓடிறாரு, என்னப்பா வழியாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பார்த்தா ஐயோ கழிப்பட்டு இருக்கே, இவனை என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அணைச்சிட்டு மேலே தோல் மேலே சுமந்துட்டு போகிறாரு. சுமந்து போடுக்கிற வேலையில் இவர் திறந்து பார்க்குறாரு, ஐயோ நம்ம காசு கேட்டானே, ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட உணவுக்காக அப்படின்னு கேட்ட மனிதனை என்று சொல்லி பார்க்குறான். ஆனால் 2வது இடத்துல வரும்பொழுது சுமந்துட்டு ஓடுறான். ஒருத்தர் பைக்கில் வரான், வேகமாக பைக்கில் என்னப்பா எங்கே தூக்கிட்டு போகிற, ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகணும், இவன் என்ன பண்ண கொண்டு போகிறதுக்கு சரியான வரையில் நமக்கு வாகனம் இல்லை, உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைக்கில் ஏற்றுறான். பைக்கில் ஏற்றின பிறகு அவன் திரும்பி பார்க்குறான், இந்த பைக் ரிப்பேர் ஆச்சு, ஒரு லிஃப்ட் கட்டான் பார்த்தீங்களா அவன்.
சரி, தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவனை ஏதாவது சிகிச்சை, அவசர சிகிச்சையில் சேர்ப்பதற்காக கொண்டு போகிறாங்க. அது கொண்டு போய் அந்த ரூமில் இருக்கும்பொழுது ஒரு மருத்துவர் வரார், பரிசோதிக்கிறாரு. இவனுக்கு இது தையெல்லாம் போயிருக்கு, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தையல் போடுறாரு. அப்போ திறந்து பார்க்குறா, இவன் யார் முதல்ல அடிக்க போனானோ அவன் தான். அவரு டாக்டராக வந்து நிற்கிற பொழுது ஆச்சரியப்பட்டான். உணர்வுகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எந்த இடத்தில் யாரை பார்த்தாலும் உதாசீனப்படுத்தாமல் இந்த 4 பேர் நமக்கு அவசியமாக இருக்கிறாங்க. நம்மை சுமப்பதற்கு, நம்ம ஏங்குவதற்கு, நம்மை தாங்குவதற்கு, நம்ம அரைப்பணுவதற்கு ஒரு 4 பேர் அவசியமாக இருக்கிறபடியினாலே யாரையும் நாம் புறம்பே தள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த 4 பேர் தான் இந்த ஐக்கியம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த 4 பேர் தான் ஐக்கியம். ஒருத்தரை வச்சு ஐக்கியம் பண்ண முடியாது. ஆகவே சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர் பெரியவரா, அவர் பெரியவரா, இவர் சின்னவரா, எனக்கு அப்படியா இந்த அப்படியா அப்படி பார்க்காதீங்க. ஒரு மனமும் எங்கு உள்ளதோ அங்கு எழுப்புதல் உண்டு. அருமையான ஒரு தேவ மனிதரை இந்த இடத்தில் எழுப்பியிருப்பார் என்று சொன்னால் காரணம் என்ன? தேவன் இந்த இடத்தை ஒரு அசைவாக மாற்ற போகிறார். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நம்மை அழைத்த நோக்கமானது உறுதியாக இருப்பதற்காக தான். தேவன் பிரிந்திருக்கிறாரா? தேவன் பிரிந்திருக்கிறாரா? இல்லையே. நமக்குள் ஒரு மனம் என்கிறதால முப்பரி நூல் அராதி என்று சொல்வார்கள். அதே போல் நாம் ஒரு மனம் அவசியமா இருக்கிறது. தேர்தல் வரப்போகிறது, அரசியல் குறித்து அல்ல. ஆனால் இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவோம் நம்ம? ஆமாம், விலகி விலகி ஓடிப்படி சில காரியங்கள் செய்வோம். ஆனால் சபை போதகராகிய நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்து, ஆண்டவரே என் நாட்டிற்கு நல்ல ஒரு அரசாட்சியை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காகம் என்பது உதாசீனமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. அது எங்கெல்லாம் அழுக்குகள் இருக்கிறதோ அங்கதான் வாழக்கூடிய ஒரு பறவை. கனடாவிலேயோ அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அந்த பறவை இருக்காதுங்க. ஏனென்றால் அந்த இடம் முழுவதும், ஐயா அமெரிக்கா போனீங்களா? இப்போ யார் போனா? இப்போ 10 வருஷம் விசா போனாங்களே, போகிறாங்களா? சரி, நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல போய் பாருங்கள், காகம் இருக்காது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். காகம் அந்த இடத்துல இருக்காதுங்க. ஒரு அழுக்கு நிறைந்த பகுதியில் வாழக்கூடிய அருவருப்பான ஒரு பறவை தான் காகம். ஆனால் அருவருப்பாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்யக்கூடியதான அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு பறவையாக மாற்றினார். அவன் போஷிப்பானது சந்தோஷம் அடைந்தான், அவன் திருப்தியாக இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இந்த இடத்துலயே இருந்தால் ஒரு மறுமலர்ச்சி வராது, ஒரு எழுப்புதல் வராது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அமர்ந்து என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் காரணம் சொல்லுவாங்க. கலக்கிறவர் இங்கே வரல, அந்த குளத்தை கலக்கிறது யாரும் வரல, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். எந்த இடத்தில் உனக்கு சுகபோகமான சந்தோஷம் இருக்கிறதோ அந்த இடத்திலே இருப்பாயே தவிர மேலே மேலே செல்லவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்குது இல்லையா, இங்கே தண்ணி கிடைக்குது இல்லையா, இங்கே இருந்தால் இங்கே படுக்க போட்டு ரூமை போட்டு என்ன பண்ணுவான், இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல தட்டி எழுப்புறாரு. அடுத்த லெவலுக்கு போகக்கூடியவன் தான் ஊழியன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே லெவலில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு குழந்தையானது பிறந்தவத்திலே இருக்கக்கூடாது. அப்படி பிறந்த குழந்தை அப்படியே இருக்கணும், அது குறப்பிரசவம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் நமக்குள் இருக்கிறபடியினால் வளர்ச்சியின் மேலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் வேதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே நிலையில் இருக்கக்கூடாதுங்க, முன்னேற வேண்டும் வாழ்க்கையில். பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சவரை இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பணக்காரராக இருக்கிறாருங்க, அம்பானிங்கிற பெயரில். பெட்ரோல் பங்கில் அவனுக்கே இவ்வளவு வளர்ச்சி இருக்குன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படி இருக்க வேண்டும் வளர்ச்சி? சொல்லுங்க. பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து, டேய் தம்பி, ஏன்டா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற? நான் அடுத்த லெவலுக்கு நான் போகிறது தானே வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணுற? இல்லை ஆண்டவர், எனக்கு இங்கேயே சந்தோஷமாக இருக்கு. பார்த்தாரு, இவன் இங்கே விட்டா என்ன பண்ணுவான், நாளுக்கு நாள் இருந்து வீணா போவான்னு சொல்லிட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டார். போ, இனி இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு நம்ம அழைத்து செல்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, நீ போ, அங்கே ஒரு விதவை நான் பேசி வைத்திருக்கிறேன், அங்கே நீ போ, அடுத்த ஊழியத்துக்கு போ. ஆமென். நீ இருந்தது இந்த இடத்துல போதும், பாயை தேய்ச்சது போதும். ஏன் ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்கிறேன், அது தப்பான்னு நினச்சிக்காதீங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க?
சொல்லுங்கய்யா. எடுத்த ஞானஸ்நானத்தை திருப்பி தர முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு ரகசியம் என்ன? எதனால் ஞானஸ்நானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை. நீங்கள் எதனால் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் 3 புத்தகத்தை தருவேன். கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா. நம்ம எல்லாம் போதகருங்க ஐயா. பின்னாடி சொல்கிறாரு, ஆனால் பாதி தான் சொல்கிறார், மீதி சொல்லுங்க ஐயா. எழுந்து நின்று சொல்லுங்கள். பைபிள் படிச்சு கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், வாங்க, உங்களுக்கு நான் புத்தகத்தை தரேன். தேவன ராஜ்யத்துக்கு பல பேர் போக மாட்டாங்க இப்படி இருந்தா. ஐயா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களிலே அதிகமான சத்தியம் நிறைந்த வாக்கு தத்துவம் வார்த்தை, அது நமக்கு ஒரு சட்டம். அந்த சட்டம் என்னவென்று சொல்வது என்று சொன்னால், உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். போதும் இருங்க ஐயா. இவருக்கு தானே கொடுத்துட்டீங்களா? இல்லை கொடுங்க. நான் தானே கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க சட்டம் கிடையாது. வாங்க பாருங்க. உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து யாராக மாற்றி. ஆமாம், அப்போ சீசனுடைய இவருக்கு இந்த புத்தகம் நம்ம என்னென்னமே சொன்னோம். ஒரே ஒரு சீசனாக மாற்றி. ஆமாம், இப்போ நம்மளாம் யார்? சீசனுடைய கடமை அதே இடத்துல இருக்கணுமா? சீசனுடைய கடமை என்ன? எல்லா இடங்களிலும் சென்று என்ன செய்ய வேண்டும்? மேல் லெவலுக்கு போக வேண்டும். ஆகவே தான் எலியா என்பவன் உண்மை உள்ள ஒரு சீசனாய் ஆண்டவர் வைத்தபடியினாலே, நீ அந்த இடத்துல இருக்காத, உனக்கு சாரிபாத் என்கிறதான ஒரு விதவி வீட்டுக்கு போ என்று அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப சீசனுடைய கடமை என்பது தேவனை அறிவிக்க வேண்டும் என்பதே நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை அறிவிக்க வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவன் எப்படியாகலும் எங்காகிலும் சென்று நாம் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும் என்பதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த கடமைக்கு நீ ஆண்டவர் நமக்கு இதை மற்றதெல்லாம் கொடுத்தா அவன் திருப்பி கொடுத்துருவான். இந்த சட்டம் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உடன்படிக்கையானது. பைபிளை கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான், பணத்தை கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான், வீடை கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான். ஆனால் ஒரு நாளும் கொடுக்க முடியாத அளவிற்கு அவனோடு கூட நான் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தை தான் தேவன் நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா திருப்பி தர முடியாது. ஆகவே நாம் நம்மையே ஆண்டவர் அடிமையாக மாற்றி இருக்கிறார். அவருக்கு என்ன செய்து ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு அடிமையாக இருக்கிறேன், எப்பொழுதும் நான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நான் இருக்கிறேன். உம்மால் பிரிக்க முடியாத அளவிற்கு, ஒரு நாளும் ஒரு மனிதனை பிரிக்க முடியாத அளவிற்கு நான் சீசனாய் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சீசனுடைய கடமை தான் நாம் பார்க்க போகிறோம். சீசனுடைய கடமை தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பலமான ஒரு ஒப்பந்தம் செஞ்சிட்டார். எந்த ஒப்பந்தம் போட்டாலும் இவன் பிரிஞ்சு போயிடுவான். ஆண்டவர் ஆதியாமத்தில் சொல்கிறார், இவனை படைச்சிட்டு நான் பெரும் பாடுபடுறேன்ப்பா. படைச்சதுக்கு பெரும் பாடுபட்டவர் இவன் நம்முடைய சீசனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், இவனை வித்தியாசமான முறையில் மாற்றி யோசித்து என்ன செய்தாராம்? உடன்படிக்கை வச்சிட்டார். திருப்பி தர முடியாது இல்லையா? இதை எடுத்த ஞானஸ்தானத்தை திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க, முடியாது இல்லையா? அப்போ நாம் தேவனுக்கு எல்லா வகையிலும் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஊழியம் செய்தாதான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி. ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தது நீ போதும், அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்பதற்காக சாரிபாத் என்கிறதான ஒரு விதவை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த இடத்துல, நான் அவளோடு கூட பேசிட்டேன், நான் அவளோடு கூட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். அந்த இடத்துல போகிறாரு. அந்த இடத்துல போகும்பொழுது அதிகாரத்தோடு, நம்ம சில நேரங்களில் நமக்கு சொந்தமான வீடுகள் நாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இவர் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, இந்த அம்மா யாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு என்கிற நோக்கத்தில் போகிறாரு. ஓய், தண்ணி எடுத்துட்டு வா. எப்படி சொல்கிறாரு அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன்.
அந்த அம்மா முதலாக பார்க்குறாங்க. பார்க்குறது கொஞ்ச நேரத்துலையே அவர் சொல்கிறாரு, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வரியா, அப்படியே போயிட்டு 2 ரொட்டி சுட்டு வா. என்னடா என் வீட்டில் வந்துட்டு அதிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லலை. இப்போ தான் வர, நீ இப்படி தான் வர, ஆனால் உன்னை யாருன்னு தெரியாது, வந்த மாத்திரத்திலே அதிகாரம் செலுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புறந்தள்ளல. ஆனால் நாம் யார் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் யார் என்பதை நாம் இன்னும் அறியாமலே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டு வீணாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் யார்? முதலாவதாக தேவன் யார் என்று பார்த்தோம். இந்த சாரிபாத் என்கிற ஊருக்குள்ள வந்த பொழுது நான் யார் என்பதை எலியா அறிந்து கொண்டான். எனக்காக ஒரு பெண்ணை, ஒரு விதவையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பேசி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல போயிட்டு ஏம்மா தாயே தண்ணி தான் சொல்லி கேட்கல, ஏம்மா தாயே சோறு தான் சொல்லி கேட்கல. அதிகாரத்தை உணர்ந்தவனாக சொல்லுகிறான், நீ போ தண்ணி கொண்டு வா, அப்படியே நீ என்ன செய்யு, எனக்கு ரொட்டி சொட்டு வான்னு சொல்றாரு. விளங்குதுங்களா? நாம் யார் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லோரும் இருக்கிறாங்க, சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து யாரை பிடிக்கிறான் புரியுங்க, அவருக்கு அடையாளமே தெரியல. ஆனால் யூதாஸ் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறாராம், முத்தம் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிசாசானவனுக்கு நம்மை குறித்துதான சில வேலைகளே ரகசியம் நல்லா தெரியும். இயேசுவை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல நேரம் அவனுக்கு தெரியும். யார் காட்டி கொடுக்க வேண்டும் என்கிறதான ஆலயம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் நமக்குள் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவான எனக்குள் இருக்கிறார் என்கிற தன்மையை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை தரித்து இருக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த சட்டை போட்டுக்கிறேங்க, நீங்கள் எல்லாம் வெள்ளை சேலை வெள்ளை சட்டை இந்த மாதிரி வித்தியாசமான சட்டை போட்டுக்கிறீங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை தரித்து இருக்கிறேன். விளங்குதுங்களா? அவருடைய ட்ரெஸ் என்ன தெரியுங்களா? இயேசுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உடை என்பது இயேசுவாய் மாறினால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காது, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்காது. இயேசுவை நான் தரித்து இருக்கிறேன் என்கிறதான அந்த உணர்வு உள்ளவன் நமக்குள் இருந்தால் ஒழிய அற்புதம் நடக்காதுங்க. எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, ஒரு குருடன் சொல்றான், தாவீதின் குமாரனே, ஆமா வாங்கன்னு கூப்பிடுறான். எல்லாரும் அதட்டுறாங்க, ஏய் சத்தம் போடாத. ஆனாலும் எல்லாருடைய சத்தத்தை பார்க்கிலும் இவனுடைய சத்தமானது பெருசா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே என் மேல் இரங்கும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் மற்றவருடைய குரலை பார்க்கிலும் நீ நம்புகிற பத்தியா, எனக்குள் இயேசு வருவார், என்னுடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு மாறுதலை தருவார் என்கிறதான அந்த விசுவாச குரல் இருக்கு பார்த்தீங்களா? அதை ஆண்டவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். 1000 பேர் அல்ல, 10,000 பேர் அல்ல, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஒரு சக்கைவு மரத்து மேலே ஏறினான், அவனதான் ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிந்தது, நான் என் தேவனை தேடுகிறபடியினாலே, எனக்குள் தேவன் இருக்கிறபடியினாலே என் வீட்டுக்கு ஆண்டவர் கட்டாயம் வருவார். ஆகவே யார் தடுத்தாலும் சரி மரத்து மேலே ஏறினா ஆண்டவர் பார்த்தார், சக்கைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. முதல்ல நான் அறிஞ்சிக்கணும், நான் யாருன்னு அறிஞ்சிக்கணும். உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? என் பாக்கெட்டில் இருந்து நான் போகும் பொழுது ஒருவன் பர்ஸை எடுத்துட்டு, அவனுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. திருடன், பிட் பாக்கெட். இப்போ நாமெல்லாம் யாருன்னுங்கிறதை ஒரு உண்மையை அறிஞ்சிக்கணும். தவறாக நினைக்க வேண்டாம். நாம் எல்லாம் ஆவிக்குரிய ஒரு பிட் பாக்கெட்டாக மாறணும். புரியுதுங்களா? ஏங்க இது பைபிள் நடந்துச்சுங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் தெரியுமா தெரியாதா? ஆமாம், அந்த அம்மா கிட்ட பல மடங்கு பணம் எல்லாம் செலவழிச்சாங்க. எல்லாத்தையும் பல டாக்டர்களை பார்த்தாங்க. செலவழிச்சு வீணாக போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி வருகிற வேலையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த கேள்வியினாலே அவர்களுக்குள் தான் யார் என்கிற உண்மையை அறிந்து விசுவாசத்தை வளர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் எல்லாம் பைபிளில் படிச்சிருக்கிறதுனால வசனத்தை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும் என்கிற நம்பிக்கையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? ஐயா கொஞ்சம் சந்தேகம் ஐயா வாங்கய்யா, ஒரு சின்ன உதாரணம். பர்ஸ் வச்சுக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு தான், தவறாக நினைக்க வேண்டாம். அந்த அம்மா எல்லா ஜனங்கள் இருக்கு, முட்டி மோதி எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தான் யாருங்கிற உண்மையை அறிந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்ட போயிட்டு ஆண்டோட இருக்கிற சுகத்தை என்ன பண்ணிட்டாங்க, பிடிங்கிட்டாங்க. இப்போ இவருக்கு நான் கெல்லுனது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இத்தனை கோடி ஜனங்கள், இத்தனை லட்சம் ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிற வேலையில் ஆண்டவர் சொல்றார், என்னை தொட்டது யார்? அமருங்க ஐயா. என்னை அப்போ ஆண்டோட்டு இருக்கிறதான சுகத்தை அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? சுகத்தை கேட்டு எடுத்தாங்களா, கேட்காம எடுத்தாங்களா? கேட்காம எடுத்தது பேர் என்ன? அல்லேலூயா. நாம் யாவரும் ஆவிக்குரிய கொள்ளையர்களாய் மாற வேண்டும். ஆமேன். பக்கத்தில் வீட்டில் போய் எடுத்துடாதீங்க, ஆண்டவரத்தில் மாத்திரம் எடுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸோ நான் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் யார் என்பதை அறிந்திருக்கிறபடினால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ போய் என்ன பண்ணு, ஆமாம் எனக்கு அப்பத்தை கொண்டு வா அப்படிங்கிற வேலை அந்த அம்மா சொல்கிறாங்க. எப்பா ராசா, நீ வந்துக்கிற வேலையில் பார்த்து எங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே, எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், அதுவும் நாங்கள் சாக போகிற வேலையில் வந்துட்ட, மரணத்தை ருசி பார்க்கிற வேலை நீ வந்துட்ட, நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு ஜீவனை விடுவதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வேலையில் வந்துட்டீங்களே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எல்லாம் தேவையில்லை, நான் செய்கிறத நீ கொண்டு வா, ஆமாம் நான் கேட்குறத நீ கொண்டு வா அப்படின்ட்டு கொண்டு வந்து அவர்கள், அதாவது அந்த நாட்கள் முழுவதுமாகவே அவர்கள் போஷித்து திருப்தியாகும் வரை கர்த்தர் என்ன செய்தாராம்? அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பஞ்சம் என்பதே கிடையாது. ஆமென். உங்க வீட்டில் நினைக்கலாம், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் தேவன் இருக்கிற இடத்திலே வறுமை கிடையாதுங்க. தேவன் இருக்கிற இடத்திலே அழிவு கிடையாது. என் தேவன் இருக்கிற இடத்திலே பஞ்சம் என்பது கிடையாது. தூரத்திலிருந்து பார்க்கிறார் மோசே, ஆஹா இவ்வளவு பேர் அக்கினியாய் இருக்கிறதே, அருகில் சென்று பார்ப்போம் என்று பார்க்கிறார். அந்த இடம் முழுவதும் அக்கினியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அக்கினிக்குரிய இடத்திலே ஒரு சாம்பலும் ஏற்படவில்லை. விளங்குதா உங்களுக்கு? தூரத்திலிருந்து பார்க்கிறார் நெருப்பு, அருகில் சென்று பார்க்கிறார் நெருப்பு. ஆனால் அந்த இடமானது தீக்கிரையாக மாறவே இல்லை, அந்த இடமானது சாம்பலாக போகவும் இல்லை, அந்த இடமானது வெறுமையாய் போனதும் இல்லை. ஏனென்றால் தேவன் இருக்கிற இடமானது எப்பொழுதும் செழிப்பாகவே இருக்கும். நம் வாழ்க்கையில் பல உதாரணங்கள் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குங்க. பலவிதமான உதாரணங்கள் அருமையாக சொல்லி இருக்கிறது. இந்த கட்டை நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? பயன்படுத்திட்டு அது கோலாக மாற்றி என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. எல்லாரும் என்ன நீ தான் பெரியவனா, நானும் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாகுபாடு வருது. அந்த பாகுபாடு வர வேலையில் இவர் என்ன பண்ணுறாரு? சரிப்பான்னு சொல்லிட்டு ஆறுடைய கோலையும் உன் கோலையும் அவங்க கோலையும் அந்த கோலையும் எல்லா கோலையும் கொண்டு என்ன பண்ணுறாரு? தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார். ஒரு இரவு போதுங்க, ஒரு இரவு போதும் தேவன் நம்மை மாற்றுவதற்கு. ஒரு நைட்டு போதும். என் முழங்கால்கள் தேவனை நோக்கி பார்க்கும் என்று சொன்னால் நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்கள் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி நீ இருக்கிற வேலையில கூட ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விதமான அற்புதங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு நைட்டு தான் பெட்ஷீட்டுக்குள்ளே போனாங்க, பெரிய ஒரு அதிகாரியாக மாறினாங்க. ஒரே ஒரு நைட்டு தான் போய் பார்த்தாங்க, ராஜாத்தியாக மாறினாங்க. இந்த கோலும் ஒரே ஒரு நைட்டு தான் வச்சார். அல்லேலூயா. ஒரு மரம் வளர்வதற்கு என்ன தேவைப்படும் சொல்லுங்க? தண்ணி, அப்புறம் மணல், அப்புறம் காற்று, சூரிய ஒளி, அப்புறம் சொல்லுங்க நிலம், காற்று, தண்ணீர்,
வெளிச்சம் இவைகள் எல்லாம் இருந்தால்தான் ஒரு செடி கூட என்ன பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு இருட்டறையில் ஒரு கோல் துளிர் விட்டது என்று சொன்னால் அது தேவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கோல். நீங்கள் தேவனுடைய கரங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் அற்புதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய காரியங்கள் வித்தியாசங்க. தாவீது சொல்றார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த அபிஷேகமானது அந்த இடத்தில் இல்லை, வழிந்து ஓடத்தக்கதான அபிஷேகம். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அற்புதம் அதிசயங்கள் எல்லாம் நிற்கக்கூடியதல்ல, அது வழிந்து ஓட வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நீ கொண்டு வா நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அற்புதங்கள் செய்தார். அந்த ஊரிலே பெரிய காரியங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் யார் என்பதை உணர்ந்தபடியினாலே அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா மாறிடுச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல ஒரு சூழ்ச்சி ஒன்று உருவாயிடுச்சு. அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு உயிர் மீட்சிங்கிறதான ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த பையனும் சாகர நிலவில செத்தே போயிட்டான். சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் அவர் என்ன செய்கிறாராம்? மேல் வீட்டறையில் போயிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பையனுக்கு ஜீவனை கொடு என்று சொல்லி அவன் ஜெபித்தான். கர்த்தர் ஒரு உயிர்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இந்த நாட்களிலே நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு உயிர் மீட்சி அடைய போகிறார்கள். உங்களுடைய ஊழியத்திலே அற்புதங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, உண்மைதானே? இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு செகண்ட் பேஜ் வரப்போறீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சிச்சு, நடுப்பக்கம் முடிஞ்சிச்சு, அடுத்த பேஜ் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது. நான் யாரெல்லாம் சந்திக்கிறேனோ அந்த இடங்களெல்லாம் எழுப்புதல். மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பதற்கு நீங்க செய்யுங்க அப்படிங்கிறப்ப, அப்படி இல்லை என்று சொன்னால் என் பேரை நீங்க கிறுக்கி போடுங்கப்பான்றார். எழுப்புதலை தாரும், இல்லையே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கார்மைக்கேல் அம்மையா சொன்னார். எழுப்பது என் தேசத்தில் தாங்க ஆண்டவரே, இல்லை நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எல்லோரையும் நான் உயிர் மீட்பாய் மேற வேண்டும் என்று சொன்னார். எனக்குள்ளாக அக்கினியானது வழிம்பி நிரம்பி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தில் அருமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமாம், சத்துருகளுக்கு முன்பாக எல்லாம் அவங்க தம்பி அண்ணன் கிண்ண எல்லாரும் சத்துருவதாக மாறினாங்க. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், என் தலையை. ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் எல்லாம் நீங்க சொல்லுகிற வார்த்தையானது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்லி பாருங்கள். அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னார். என்ன கேள்வி கேட்கிறான் நீங்க? இனி ஆண்டவங்க அடுத்த லெவல் கொண்டு போக போறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை இந்த இனி வருகிற நாட்களிலே என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். ஆண்டவர் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறபடினால தான் பாண்டிச்சேரியில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். மதுபானத்திற்கும் மாதுவிற்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. நீங்க யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறபடினால மற்றவர்கள் கேள்வி கேட்கலாம். ஏய், நீ பாவம் செய்தபடினால நீ போ என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. கையும் கழுவமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணு முன்பாக எல்லோரும் வந்து கேட்கிறாங்க, கல்லெறிந்து இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அவர்களுடைய முகத்தை பார்க்கல. ஏனென்றால் எல்லாம் கருகி போன முகம், எல்லாம் பாவம் செய்த முகம், எல்லாம் துன்மார்க்கமான முகமா இருக்கிறபடியால் ஆண்டவர் கீழே பார்த்து சொன்னார், உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ முதலாக கல்லெறிந்து பாருங்கள் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆவியை இன்னதென்று அறிந்திருக்கிறபடினாலே, எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் யார் என்று அறிந்திருக்கிறபடினாலே தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நிரம்பி வழிய வேண்டும், சபைகள் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவருக்குரிய வார்த்தைகள் எங்கெல்லாம் சொல்ல தடையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்கள், அற்புதம் நடக்குமங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலங்களிலே இன்னைக்கு இந்த ஃபோன் யாருக்கிட்டலாம் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாருக்கிட்ட இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கும்?
சொல்லுங்க அம்மா. சத்தமாக சொல்லுங்க, எனக்கு காது கேட்காது. யாருக்கிட்ட இல்லாமல் இருக்கு இந்த ஃபோனு? எல்லாங்கிட்ட. எப்போ வந்தது இந்த ஃபோனு? ஒரு 94 இருக்குமா, 96 இருக்குமா? ஆனால் 30 வருஷத்துக்குள்ளேயே எல்லாருடைய கரங்களில் போயிருக்கிற இந்த ஃபோனு 2000 ஆண்டுகள் ஆகிய சுவிசேஷம் பரவாமல் இருக்கிறது. 2000 ஆண்டுகள் ஆகிய இன்னும் சுவிசேஷம் பரவாமல் இருக்கிறது. சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அழிஞ்சு போகிற இந்த ஃபோன், கீழே போட்டால் உடைகிற இந்த ஃபோன் எல்லாருடைய கரங்கள் இருக்கிறதுங்க. ஆனால் அழியாத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்கிறதான உன்னதமான தேவன் எங்கு இருக்கிறார்? நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? வாக்குத்தத்தம் செய்தார் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை ருசி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பாரங்களாய் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் ஏன் இன்னும் தாமதமாக இருக்கிறோம்? நாம் ஏன் இன்னும் பின்னி குந்தியாக இருக்கிறோம்? எப்பொழுது வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாருங்க உங்களையும் என்னையும் பார்த்து, என் மகளே மகளே எப்பொழுது என்னுடைய காரியமாய் புறப்பட்டு போவாய் என்று சொல்லி. நாம் எல்லோரும் சீசர்களாக மாறினோம். ஆனால் சீசத்துடைய உண்மை தருவத்தை, உண்மையான சம்பவங்களை, உண்மையான காரியங்களை அறியாமல் இருக்கிறோமே. வீணாய் கழித்து கொண்டு இருக்கிறோமே. நான் இந்த இடத்திலே வாழ்ந்தால் போதும், எனக்கு இந்த சபையை இருந்தால் போதும், இப்படியே நான் முடங்கி 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 வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி நினைப்பாய் என்று சொன்னால் தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் பரலோகம் போக முடியாது. நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவரே உடைய நாமத்தினால் பிசாசை ஓட்டுறேன், பேய்களை ஓட்டுறேன், அற்புதம் செய்கிறேன் ஆண்டவரே என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், உன்னை நான் தெரியாது போப்பா, நீ கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு இதய துடிப்பு. ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு பாரம். யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ஆண்டவரே நீர் என்னை அழைக்கிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நாம் அன்று ஞானஸ்தானம் எடுத்தோம் அல்லவா? அந்த ஞானஸ்தானத்தில் ஜெபமானது இறுதி வரை இருக்க வேண்டும். அது உறுதியாக இருக்க வேண்டும். நாம யோசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய ஊழியமானது ஏன் பின்தங்கி இருக்கிறது? ஆண்டவரே ஒரே ஒரு காரிய நிமித்தம் ஆண்டவரே அந்த இடத்துல அவன் போனான், அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, செத்து போனவனையும் உயிர்ப்பாய் கொடுத்தீர் ஆண்டவரே. எலியாவுக்கு செய்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால், அது உன்னத நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்திலே கர்த்தர் பெரிய ஒரு மாறுதலை உண்டாக்குவார். ஆமென். நான் சொல்லிட்டு போயிடுவேங்க. ஆனால் பிரியாது இருக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னுடைய காரியமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்திலே ஒரு பெரியவர் மரிக்கும் பொழுது அருகில் இருப்பவர் கேட்பார்கள், அப்பா என்ன சொல்லிட்டு செத்தாரு, தாத்தா என்ன சொல்லிட்டு செத்தாரு, ஏதாவது உயில் எழுதி வச்சுட்டு செத்தாரா, சொன்னாரான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க, கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு முதியவர் அநேக பணங்களில் சொந்தக்காரர் மரிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது அவர் செத்த பிறகு போய் கேட்போம், அப்பா என்ன சொல்லிட்டு செத்தாரு, தாத்தா என்ன சொல்லிட்டு செத்தாரு நமக்கு. ஆமாம், கேட்போமா கேட்க மாட்டோமா? நிறைய பேர் சிலுவையில் ஆண்டவர் 7 வார்த்தைகள் தான் பேசினார் என்று சொல்வார்கள். எல்லோரும் நம்ம போதிக்கக்கூடியவர்கள், எல்லோரும் இன்னும் ஆழமாக சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், எல்லோரும் 7 வார்த்தையை தான் நம்ம கடைபிடிப்போம். ஆனால் 8வது ஒரு வார்த்தை இருக்குங்க. 8வது ஒரு வார்த்தை இருக்குது. அது ஒருவருக்கும் எட்டாமலே என்று இருக்கிறது. உன்னுடைய பெருமூச்சை கூட நான் வேண்டுதலை வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சு கூட ஜெபமாக பார்க்கிற தெய்வம். ஒரு மூச்சு விடுவோம் பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 1338 தடவை நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா? ஒரு மணி நேரத்தில் இத்தனை ஆயிரங்கள் விடுறோம். அதில் 10க்கு அல்லது 20க்கு ஒரு பெருமூச்சு விடுவோம். ஆண்டவர் 7 வார்த்தைகள் பேசினார். ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல முடியாமல் தவிப்போடு இறந்து போனார்கள். பேச்சு மூச்சு இல்லாமல் பெருமூச்சோடு ஆண்டவர் இறந்தாருங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள்
என் ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறதான அந்த சுவிசேஷத்தை பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெருமூச்சு விட்டு சேர்த்தார். பெருமூச்சை கூட ஆண்டவர் துருத்தியில் வைத்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. பெரியவங்களாம் சாகிறப்போ ஒரு பெருமூச்சு விடுவாங்க, இழுத்து சாவாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க 8வது வார்த்தை, பாரம் நிறைந்த வார்த்தை. என் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக இந்த சீசர்கள் நான் ஏற்படுத்தினேனே, இவர்கள் எல்லோரும் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே என்று சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இன்றும் அதே பாரத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒரு கண் முன்பாக நீங்கள் வைத்து பாருங்கள், ஆண்டவர் உங்கள் கண் முன்பாக வைத்து பாருங்கள், அந்த சிலுவை காட்சியை வைத்து பாருங்கள். எனக்காக ஆண்டவர் பேசின அந்த 8வது வார்த்தையானது பெருமூச்சுகளோடு ஏக்கத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல முடியாமல் தவிப்போடு இறந்து போனாரே, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டுமே என்கிற அந்த ஏக்கத்தை வைத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாராக. யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போக விரும்புகிறீங்க சொல்லுங்கள். யாரெல்லாம் விரும்புகிறீங்க? யாரெல்லாம் விரும்புகிறீங்க? ஆண்டவர் என் ஊழியத்தை இனி வரும் நாட்களிலே பெரிதாய் மாற்றப் போகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்ன தெய்வம் இன்றும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். இனி உன்னுடைய அபிஷேகமானது ஒரு மாறுதலுக்குரியாய் மாறப்போகிறது. உன்னுடைய அபிஷேகமானது அற்புதத்துக்குரியாய் மாறப்போகிறது. உன்னுடைய அபிஷேகமானது உயிர்த்தெழுதலுக்குரியாய் மாறப்போகிறது. உன்னுடைய அபிஷேகமானது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அபிஷேகமாய் மாறப்போகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பெரிய விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இன்னும் நேரங்கள் கடந்து கொண்டு போகிறபடியினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பேச வேண்டியது பாரமானது இன்னும் என்னை முந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனாலும் எல்லாருக்கும் நேரம் மிகுதியினாலே நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தை மாத்திரம் எதை விட்டாலும் விடுங்க, ஊழியத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. சீசன் என்கிறதான அந்த மேலான அதிகாரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து போதகரவர்கள்.